உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. அதனால வெளிப்படையா சொல்றேன், எங்களுக்குள்ள இந்த தாம்பத்திய உறவுன்றது அதிகபட்சம் 4 minutes இருக்கும் சார். இல்லை அவர் உள்ளே வந்து வெளியில் போகிறது அப்படின்றதெல்லாம் எடுத்தால் ஒரு அதிகபட்சம் 10 நிமிஷம் சார், அவ்வளோதான். அந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, போய் ரெடியாரு அப்படின்வார். அப்படின்னா நான் போய் ரெடியாக இருக்கேன். ரொம்ப யதார்த்தமாக சொல்லணுன்னா அவர் வருவார், அவர் முடிச்சுட்டு போயிடுவார். இவங்களோட உணர்வு, இவங்க யார், என்ன, இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஆக்டர் ராஜ்கிரண் வந்து மட்டன் கடிக்கிறது அதெல்லாம் முரட்டுத்தனமாக காட்டுவாங்க. அப்படி காட்டுறதுடைய நோக்கம் நமக்கு அப்போ புரியாது. ஆனால் அந்த கல்யாணம் ஆகி முதல் இரவுன்னு போகும்போது அவர் முரட்டுத்தனமாக நடந்துக்குவார். பொண்ணை பார்க்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு போகிறாங்க. ஒரு 1/2 hour வர, அல்லது ஒரு 1 hour வர, அல்லது ஒரு நைட்டு, அல்லது ஒரு டே, அந்த அப்பா அம்மாவோட உணர்வு உள்ளே சுற்றிட்டு இருக்கும்ல, நீரடியார். ஸோ பியூர்லி இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் டு ஹியூமன் பீயிங் கிடையாது, ஹியூமன் பீயிங் டு ரோபோட் மாதிரி. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹர் சுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் சீக்வல் டு கதைகளில் ஜெய்சன் சார் அவங்க கொடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோடும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கு கவுன்சிலிங்கில் எதை பற்றி பேச போகிறோம்? இந்த கவுன்சிலிங் பற்றி. இந்த கவுன்சிலிங் பேசுகிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி, கணவன் மனைவி உறவில் வந்து தாம்பத்தியம், தனிப்பட்ட உறவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதாவது ரெகுலர் வாழ்க்கையில் முதல்ல அவங்க வந்து ஃபிட்னஸில் எப்படி இருக்காங்க, ஃபினான்ஷியலாக எப்படி இருக்காங்க, படிப்பில் எப்படி இருக்காங்க, வேலையில் எப்படி இருக்காங்க, திறமையில் எப்படி இருக்காங்க, சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க, இப்படி பல கூறுகள் வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு குறிப்பான வாழ்க்கை வந்து அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்குன்றது. அந்த உறவில் இருக்கிற ஒரு பிரச்சனையை தான் பேசுகிறோம். ஆனால் இந்த பிரச்சனையை பேசும் பொழுது ஐ எம் நாட் அ செக்ஸாலஜிஸ்ட். ஆனால் என்எல்பி ட்ரெயினராக தாட் ப்ராசஸில் எங்கே அது பிரச்சனைன்னு கவனிக்க முடியும். ஒரு மனைவி வராங்க, பேசுகிறாங்க. அவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் அது சம்மந்தமாக பேசும்போது அதாவது இப்போ எங்களுக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது, அது இதுன்னு வழக்கமாக பேசுவாங்கள்ல, அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக வராங்க, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுன்றதுக்காக வராங்க. அப்போ அது சம்மந்தமாக பேசும்போது உங்களுக்குள்ள இன்டிமேசி லைஃப் எப்படி இருக்குது, அந்த 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 கேள்வி வந்து ரொம்ப நார்மலாக கேட்கறது, 2 பேருக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து இருக்குது சார் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து இன்டிமேசி லைஃப் வந்து இருக்குது சார் அப்படின்னா கடமைக்கு சொல்கிற மாதிரி என்னமோ பிரச்சனை இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தம். இல்லை மேடம், அது கேட்கறதுனுடைய காரணம் வந்து அது சார்ந்து எதுவும் அந்த வித்தியாசங்கள் வந்து இந்த எரிச்சல், கோபம், சண்டை இப்படிலாம் நடக்குதா அப்படி கொஞ்சம் யோசித்தாங்க. பொதுவாக பெண்கள் வந்து ஆண் கவுன்சிலர்கிட்ட மனம் திறந்து பேசுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். அந்த எதிரில் இருக்கிறவர் மேலே ட்ரஸ்ட்டு வந்தால் மட்டுமே அவங்க பேசுவாங்க. அப்படி ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பேசினதுக்கு பிறகு வருது. அப்போ சொல்லலை, ஒரு ஐ திங்க் ஒரு 25-30 நிமிஷம் கழித்து பேசும்பொழுது, சார் அது ரொம்ப நேரம் யோசித்தேன், ஆனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக கேட்டுட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நான் சுற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், எனக்கும் தெரியுது மீதி எதை பேசினாலும் இது சரி வர போகிறதில்லைன்னு. அதனால் வெளிப்படையாக சொல்கிறேன், எங்களுக்குள்ள இந்த தாம்பத்திய உறவுன்றது அதிகபட்சம் ஒரு 4 minutes இருக்கும் சார். இல்லை மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் உள்ளே வந்து வெளியில் போகிறது அப்படின்றதெல்லாம் எடுத்தால் ஒரு அதிகபட்சம் 10 நிமிஷம் சார், அவ்வளோதான் அப்படின்றாங்க. எனக்கு இது புரியவே இல்லை. எனக்கு புரியலன்னா தாம்பத்தியம் 4 minutes அது இல்லை, அவர் வந்து உள்ளே போகிறது வெளில போகிறதுனா எனக்கு என்ன லாஜிக்னு புரியல எனக்கு. மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது எனக்கு சரியாக புரியலன்னு கேட்குறேன். சார் நாங்கள் உட்காந்து பேசிகிட்ருப்போம், அவர் வச்சது தான் சட்டம். அவர் என்ன இல்லை வெளியிலேயே ரெகுலர் லைஃப்லேயே அவரை எதிர்த்து பேச முடியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். இந்த மீம்லலாம் வருது இல்லை, கோட் வேர்டு அக்செப்டட்னு, அந்த மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, போய் ரெடியாரு அப்படின்வார். அப்படின்னா நான் போய் ரெடியாக இருக்கணும்.
அவர் வருவார், அதிகபட்சம் 4 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் மேக்ஸிமம், எந்திரிச்சு போயிடுவார். என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி தான் உங்களோட லைஃப் இருந்திருக்கு. இது சம்மந்தமாக நான் வந்து படித்து பார்த்து இது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஆன்லைனில் எல்லா வாய்ப்புகளும் இருக்கே. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, இது யார்கிட்ட போய் சொல்கிறது? இது யார்கிட்ட போய் பேச முடியும்? இந்த எரிச்சல்ல இருந்து தான் சார் எல்லாமே ஆரம்பம். அது எவ்வளோ பெரிய உணர்வு ஒரு பெண்ணுக்கு. இல்லை, அவங்களுக்கு அந்த பெயினை வந்து இன்னும் அவங்க எப்படி, அதாவது சில விஷயங்களை சார் நம்ம பொது வெளியில் சொல்லும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டியது. ஆமாம், கண்டிப்பாக. அவங்க வந்து சில நேரங்களில் அவர் வந்து நீ இப்போ உள்ளே போய் ரெடியாருன்னு சொல்கிறது இருக்குல்ல, உள்ளே போய் ரெடியாக இந்த பொசிஷனில் இரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே இருக்கணும். இட் இஸ் மோர் லைக், இப்போ பார்க்குறவங்களுக்கு இந்த வரியிலேருந்து நம்ம சொல்ல வர்றது புரிஞ்சிடும். இட் இஸ் மோர் லைக் எ ஹியூமன் பீயிங் வித் த மெஷின். அந்த பக்கம் இருக்கிறவங்களோட உணர்வு என்ன அப்படின்னே கேட்குறதில்ல. ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சு, ஆமாம் நீ ரெடியாரு, அதாவது அது இந்த கோட் வேர்டு அக்செப்டட்னு நான் சொன்னது வந்து இப்போ புரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோட் வேர்டு 5 அப்படின்னா அந்த பொசிஷனில் போய் இருந்துடணும். ரொம்ப யதார்த்தமாக சொல்லணுன்னா அவர் வருவார், அவர் முடிச்சுட்டு போயிடுவார். இவங்களோட உணர்வு, இவங்க யார், என்ன, இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாங்களா, ஹாப்பி, அதெல்லாம் கிடையாது. சரி, இதை வந்து நாம் இப்போ பேசலை. நீங்கள் ராஜ்கிரண் மீனா நடித்த படத்தில் இது நடக்கும். ராஜ்கிரனை வந்து ஒரு ஆக்டர் ராஜ்கிரனை வந்து அந்த கேரக்டரில் அந்த மட்டன் கடிக்கிறது அதெல்லாம் முரட்டுத்தனமாக காட்டுவாங்க. அப்படி காட்டுறதுனுடைய நோக்கம் நமக்கு அப்போ புரியாது. ஆனால் அந்த கல்யாணம் ஆகி முதல் இரவுன்னு போகும்போது அவர் முரட்டுத்தனமாக நடந்துக்குவார். அவர் மீனா ஆக்ட்ரஸ்னால் அந்த கேரக்டரில் இருப்பாங்க. ஸோ அந்த உறவு கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்படுதுன்றதை அந்த படத்தில் காண்பிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. இது ஒன்றும் நம்ம புதுசாக சொல்லலை, இது ஒன்றும் எக்ஸிஸ்டிங்கில் இல்லாமல் இல்லை. இன்னும் எத்தனையோ வீடுகளில் இதை பற்றி பேசவே முடியாமல் அமைதியாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி இதை பார்க்கும்போது அப்படியே சொல்கிறாரே அப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ராஜாக்கள் அந்தப்புறத்துக்கு போயிட்டு வந்த சூழல். இன்னும் சொல்லியிருப்பாங்க சார், இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும்ல. ஐ மீன் இதுவே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இல்லை, மன நெருடலாக எக்ஸ்ட்ரீம்னா நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஃபீவரிஷாக இருக்கீங்க, அதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிடல, உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கு, டயர்டாக இருக்கீங்க. இன்றைக்கி வந்து அம்மா அப்பா வந்துட்டு போயிருக்காங்க, அம்மா அப்பா இப்போ தான் போனாங்க, போய் ஒரு பொண்ணை பார்க்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு போகிறாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வர அல்லது ஒரு 1 ஹவர் வர அல்லது ஒரு நைட்டு அல்லது ஒரு டே அந்த அப்பா அம்மாவோட உணர்வு உள்ளே சுற்றிட்டு இருக்கும்ல. நீரடியார் அது அந்த வார்த்தையை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. ரெடியார் அப்படின்னா போயிடணும். அவங்க ஒரு ஒரு அந்த நீங்கள் பேச பேச ட்ரஸ்ட்டு கெயின் ஆகும்ல அவங்களுக்கு. அப்படி பேச பேச ட்ரஸ்ட்டு கெயின் ஆகும்போது ஒரு தடவை அதை கிண்டலாக சொன்னாங்க. எப்படி கிண்டலாக சொன்னாங்க, நான் ரெடியாக இருப்பேன், தலைவர் வருவார், கிளம்பிடுவார். எல்லாம் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் கூட இருக்காது. அப்படின்னா என்னென்னா அது, அதாவது நம்ம ஒரு பெண்கிட்ட அதுக்கு மேலே பேச முடியாது. கண்டிப்பாக முடியும். அவங்க அதையும் புரிய வைக்கிறதுக்கு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. 5-10 மினிட்ஸில் எப்படி அப்படின்னு தானே, அப்படி தானே யோசிக்கிறீங்க அவங்களாவே. ஆமாம், ஏன்னா இப்போ அவங்க சகஜமாகறாங்க, பேசலாம், இதை இவர்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம் வந்துட்டாங்க. வேறு எதையோ பார்த்து, அதாவது போனோம் ஏதோ பார்த்து ரெடியாகி வந்துடுறது. ஸோ பியூர்லி இது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் டு ஹியூமன் பீயிங் கிடையாது, ஹியூமன் பீயிங் டு ரோபோட் மாதிரி. ஏதோ ஒன்று ரெடியாக இருக்குது, நான் போனேன், முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அங்கே சந்தோஷம் கொடுக்கலையா, அதில் அவங்க திருப்தி அடைஞ்சாங்களா, அடையலை கிடையாது. அவங்களுடைய பேச்சில் வந்து இதை வந்து இது இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை நான் இன்னும் என்ஜாய் பண்ணதில்லை அப்படின்னு இப்படி நேரடியாக சொல்லிட முடியாது. அது சுற்றி வளைச்சி அவங்க பாவம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறாங்க. இதனால தான் சார் இவ்வளோ பிரச்சனையுன்றதை சொல்லும் பொழுது நீங்கள் இதை சால்வ் பண்ணாமல் மீதியெல்லாம் பேசிகிட்டு இருந்து என்ன ஆகுது? அப்போ அவர்
வர முடியுமா? சார் அவரு ஐயோ வழக்கம் போல வரமாட்டாரு சார். இருந்து இறங்கினவர். அவர் எப்படி கவுன்சிலிங்க்கெலாம் வருவார்? அவர்லாம் வரவே மாட்டார். ஆனால் ஃபார்ச்சுனேட்டாக இவருக்கு வந்து இவருக்கும் அவருக்கும் தொடர்புள்ள ஒரு நல்ல பெண்மணி, அவங்க வந்து நட்பில் இருக்காங்க, நல்ல நட்பில் இருக்காங்க. யார் இப்போ வரவே மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் யாராவது சொன்னால் கேட்பாங்க. அப்படி யாரும் இருக்காங்களா அப்படின்னா அவங்க ரொம்ப யோசிச்சா, இல்லை சார் அவர் யாருன்னா அப்புறம் கொஞ்சம் யோசி, இல்லை சார் அவங்க அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொன்னால் அவர் கேட்பார். அவங்கன்னா அவங்க ஏஜ்டு, அவருக்கு வந்து ஒரு அம்மா ஸ்டேட்டஸில் ஒரு அவங்க மேலே மரியாதை உண்டு இந்த குடும்பத்துக்கு. அவங்கள்ட்ட வேணால் நான் சொல்கிறேன் சார், ஆனால் இதை சொல்ல முடியாது சார். நீங்கள் இதை வந்து கூடுமான அளவு எங்கள் சர்க்கிளில் இதை பேச வேண்டாம். ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கலாம். இது வந்து பல பேருடைய பிரச்சனையாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி மூலிமா சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா, அந்த பெண்மணி வந்து இதெல்லாம் பேசலை. உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரச்சனையாமே, ஒரு கவுன்சிலிங்க்கு போனி, அவங்க போயிட்டு வந்திருக்காங்க, நீயும் போயிட்டு வா, ஏதாவது உனக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு அவர் வரார். இப்போ இந்த மனிதரை பற்றி அவங்க சொன்னது உண்மையான்றது முதல் விஷயம். ஏன்னா நம்ம ப்ரீ ஜட்ஜ்மெண்டெல்லாம் எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஸோ இப்போ பேச்சு வருது, என்னென்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லும் பொழுது அவர் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை சார், அவங்க வந்து என்னென்ன தெரியல, திரும்ப நான் ஏதாவது பேசினா அதை வந்து உடனே சத்தம் போடுறேன், சண்டை போடுறேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. அப்புறம் பொதுவாகவே மனிதர்கள் வந்து பேசும்போது இங்கே தான் பேசுவாங்க சர்ஃபேஸில், ஆனால் கீழே இருக்கும், கல் கீழே இருக்கும், ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த கல், காமிக்கவே மாட்டாங்க. இங்கே அப்படியே தண்ணி அழகாக போகுது சார், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க நேராக வந்து கல்லை பற்றி பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இங்கே தான் கவுன்சிலிங் ஆரம்பம். ஸோ ஓகே சார், இன்டிமேசி லைஃப் அப்படின்னா ஓகே அப்படின்றாரு. அவங்களும் அதான் சொல்கிறாங்க சார், ரொம்ப ஓகேல தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதெல்லாம் ஓகே அப்படின்றாரு. ஆமாம், நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னீங்களே, அது 2 பேருக்குமா உங்களுக்கு மட்டுமான்னு. அவருக்கு அங்கே இப்போ பல்ப் எரியும்ல, என்னமோ எரியும்ல அவருக்கு. இல்லை 2 பேருக்கும் தான் அப்படின்னா, கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது ஆர் யூ ஹாப்பி, இஸ் இட் ஃபைன் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கோமா நம்ம அப்படின்னா, இல்லை அப்படி தான் நினைக்கிறேன், கேட்டிருக்கீங்களா அப்படின்னா அவருக்கு யோசிக்கிறார். இப்போ வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுல்ல. இப்போ இதை சில விஷயங்களை நேரடியாக சொல்லி கஷ்டம், ரொம்ப கஷ்டம், அதுவும் இன்டிமேசி. ஏன்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் இணையிறப்போ இந்த உணர்வு அங்கே எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. இதை பற்றி யாரோ ஒருத்தன் பேசினானே போனானே அப்படிலாம் வந்துடக்கூடாது. இல்லை, அது அழகான ஒரு உணர்வை வந்து நம்ம நல்லபடியாக அதை கொண்டு போய் சேர்த்துடணும். நான் அடுத்தது சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன்றேன். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன். புரியல சார்ன்றார். நீங்கள் என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, சும்மா நீங்கள் இது மழை பெஞ்சதா வெயில் அடிச்சது ஏதாவது கேளுங்க சார். அவர் வந்து சாப்பிட்டீங்களா சார் அப்படின்றார். நான் லேப்டாப்பை பார்க்குறேன், லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், லேப்டாப் பார்க்குறேன். அப்புறம் அவரை பார்க்குறேன், பேசாமல் உட்காந்துருக்கேன். அவருக்கு ஒன்றும் புரியல. திரும்ப சார் கேட்டனே, திரும்ப கேட்கணும், பதில் வர்ற வரை கேட்கணும். சாப்பிட்டீங்களா, நான் லேப்டாப் பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், பேசாமல் உட்காந்துருக்கேன். சாப்பிட்டீங்களா, லேப்டாப் பார்க்குறேன், அவரை பார்க்குறேன். என்ன சார் எனக்கு புரியலையே என்ன. இல்லை சார், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா லேப்டாப் தான் பதில் சொல்லுவோம், நான் சொல்ல மாட்டேன், மெஷின் தான் பதில் சொல்லும். ஹியூமன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, மெஷின் போதும். ஆழமான ஒரு அந்த அஸ்திவாரத்தை ஆட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான் நினைக்கிறேன். மெட்டஃபர்ஸ்னு என்எல்பியில் இருக்குது சார். அதனால தான் நான் சொன்னேன், செக்ஸாலஜிஸ்ட் இல்லை நாம். என்எல்பி வந்து எந்த ப்ராப்ளத்துக்கும் திங்கிங் லாங்குவேஜ் பிஹேவியரில் போய் அந்த தொட்டா ஷாக் அடிக்குன்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்கும். சரியாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் மேபி அனுபவமோ திறமையோ அப்படி இருக்கலாம்.
உனக்கு வந்து மெஷின் தான், உனக்கு மனுஷங்க தேவையில்லை. நீ கேட்ட இல்லை கேள்வி, அதுக்கு என் லேப்டாப் பதில் சொல்லணும். நீ இன்னும் 10 தடவை கேள்வி எப்போது சொல்லிடும் அது. ஆனால் நீ பதில் வாங்கணும், வாங்குற வரை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது அவருக்கு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. மெஷின் தான், மெஷின் தான். நான் வேணும்னே சொல்கிறேன், அதை 4-5 தடவை சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த கவுன்சிலிங்கினுடைய மெட்டஃபர் வந்து மெஷின் தான், ஹியூமன் இல்லை. உனக்கு ஹியூமன் தேவையில்லை, உனக்கு மெஷின் தான் வேணும். தென் ஹீ அண்டர்ஸ்டுட். கொஞ்சம் அவருக்கு கண்ணில் தண்ணி, அந்த கண்ணில் தண்ணி வந்து இந்த ரியலைசேஷனாக இருக்காது. அவரோட ஈகோ, அவரோட எல்லாம் கண்ணு முன்னாடி நம்ம அப்படி இருந்தார்ல, அது உடையுதே அப்படின்றதா இருக்கும். தெரில, அது எல்லாம் பேசி போயாச்சு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அவர் முதல்ல வருவாரானே தெரில, அப்புறம் வராரு, வந்தால் உங்களை தான் சார் மாற்றுவார் அவர் அந்த மாதிரி ஆள் அப்படிலாம் பேசிட்டு போனவங்க. அப்புறம் ஒரு 1 மந்த் கேப்பில் 2 பேருமே வந்தாங்க. 2 பேரும் வந்தாங்க. வந்ததும் அவர் வந்து மனிதர்கள் வந்து ரொம்ப அழகானவங்க சார். அவங்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய விதத்தில் புரிய வச்சுட்டா போதுமானது. வந்ததும் அவர் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னது தான் சூப்பர். சார் நான் மிஷின்கிட்ட கேட்கல சார், உங்கள்கிட்ட கேட்குறேன், சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஓவர், இந்த செஷன் ஓவர். சூப்பர் சார். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை கையாளுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒருத்தனை வந்து நேரடியாக அடிக்கிறத விட நீங்கள் சொன்ன அந்த மெட்டஃபர் மெத்தடில் அடிக்கிறதுங்கிறது வந்து அவனை எந்த அளவுக்கு ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற வார்த்தையே போதும். அந்த மெட்டஃபர்ன்றதுக்கு தமிழில் கூட உருவக அணி அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக மெட்டஃபர் அப்படின்றது கான்ஷியஸ் ரெசிஸ்டன்ஸை பைபாஸ் பண்ணுறது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க மாட்டீங்க. மெட்டஃபரில் சொன்னால் நீங்கள் கற்றுக்க தயாராக இருக்க மாட்டீங்கன்றதையும் கடந்து உள்ளே போய் உட்காந்துரும். லேப்டாப், அவர் யோசிச்சு பாருங்களேன், அவர் ஹை ப்ரொஃபைல் மேன். லேப்டாப் பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும்? இதுக்கிட்டே நம்ம பேசிட்டு இது எங்கிட்ட இருந்து பதில் சொல்லும். ஆனாலும் இப்போ வந்து அந்த உறவை அழகாக வச்சிருக்கிறதுன்றது அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எதையாவது பேசி ஒவ்வொரு முறை அவர் நெருங்கும் பொழுதும் இந்த சிந்தனைகள் வந்துடக்கூடாது. ஸோ அது அழகாகவும் இருக்கணும், ஆப்ரேஷனும் நடக்கணும், பேசட்டும் சாகக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமான உறவும் அழகாக இருக்கணும் அப்படின்றது. அவங்க சொன்ன அந்த 4-10 மினிட்ஸ்ன்றது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம். ஆனால் இவர் பேசின விதத்தை கவனிச்சா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அந்த ஒரு வேளை இருக்குமோ, அவ்வளோதான். அவங்க நேராக, அதாவது அந்த டைம்லாம் தெரில, அவங்க ரெடியாக இருக்கணும், இவர் வருவார், இவர் கிளம்பிடுவார், அவ்வளோதான். அப்படின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெஷின்கிட்ட வந்து உறவு வச்சுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை. அப்படின்னா மெஷினால் தானே அதை அடிக்கணும், லேப்டாப் தானே மெஷின் அப்படின்றதுல தான் அந்த கவுன்சிலிங் முடிஞ்சது. ஓகே, இந்த மெட்டஃபர் எத்தனை பேருக்கு போய் சேருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மிஷினோ ஒரு பொருளோ இருக்கும், ஆனால் அது உங்கள்கிட்ட வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஹியூமனை நோக்கி நகரணும். கண்டிப்பாக மெஷின் ஏதோ ஒரு பிடிப்பிலிருந்து விலகி ஹியூமனை நோக்கி நகர்ந்து, நான் மகிழ்வாக இருந்தேன், நீ மகிழ்வாக இருந்தியா, கரெக்ட், நான் சந்தோஷமாக இருந்தேன், நீயும் சந்தோஷமாக இருந்தியா அப்படின்ற உணர்வோடு அந்த இன்டிமேசி லைஃப் ஆரம்பிக்கணும், முடியணும். அதுதான் நம்ம மனைவி புரிஞ்சிருச்சா? ஆமாம், அவங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரில, எல்லாம் ஹாப்பி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறமா ஃபோனில் அவங்க கேட்டுக்கிட்டாங்க, என்ன நடந்தது சார்? நல்லா பேசுகிறாரு, நல்லா சந்தோஷமாக, வி ஆர் என்ஜாயிங் அவர் லைஃப். ஆனால் எப்படி என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியலன்னு அப்புறம் நான் சொன்னேன். அவங்களுக்கு தெரியணும் அது அப்படின்றதுனால அப்புறம் சொன்னேன். ஷீ இஸ் ஹாப்பி. அற்புதமான முடிவுரை, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.